இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பொங்கல் பானையுடன் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர். பொங்கல் பரிசு தொகை 5000 வழங்க வலியுறுத்தல். பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் பொங்கல் விழா. ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்பு. லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் யூத் ஃபீஸ்ட் 2026 3000 இளைஞர்களுக்கு 15 லட்சம் மதிப்பிலான பரிசுகளை வழங்கினார் ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் அரசு கலைக் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாணவிகளுடன் பொங்கல் வைத்து கொண்டாடினார். தமிழர்களின் பாரம்பரிய திருநாளாம் தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாக புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள பாரதிதாசன் மகளிர் அரசு கலைக் கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அவரது மனைவி பீனா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். தொடர்ந்து கல்லூரியில் உள்ள அனைத்து துறை மாணவிகள், ஆசிரியர்கள் இணைந்து கல்லூரி வளாகத்தில் ஒன்று கூடி ஏராளமான பொங்கல் பானைகள் வைத்து அதற்கு மஞ்சள் மாலையால் அலங்கரித்து பச்சரிசி வெல்லமிட்டு பொங்கல் வைத்து துணைநிலை ஆளுநருடன் கொண்டாடினர். இந்த பொங்கல் விழாவில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் பாரம்பரிய உடைகளை அணிந்து பாடல்கள் பாடி நடனமாடி பிரம்மாண்டமான முறையில் சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். முன்னதாக உரியடிக்கும் நிகழ்வில் மாணவிகளுடன் சேர்ந்த துணைநிலை ஆளுநர் மனைவி உரியடித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டார். Students of Bardhasan College, என்ன சத்தம் வேணும்? மேம் உரி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம காலேஜுக்கு இந்த சத்தம் பத்தாது. Bring on the noise, girls. புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 5000 வழங்க வலியுறுத்தி அதிமுகவினர் பொங்கல் பானைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் புதுச்சேரியில் நடைபெறுவது இரட்டை எஞ்சின் ஆட்சி இல்லை என்றும் அதிகாரிகள் முதல்வருக்கு ஒத்துழைப்பு அளிப்பது இல்லை என மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என கூட்டணியில் உள்ள பாஜக உட்பட அனைத்து கட்சியினரும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கோரிக்கை விடுத்தனர். அதன்படி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கை மேற்கொண்டார். ஆனால் நிதித்துறையில் போதிய நிதி இல்லாத காரணத்தால் அந்த தொகை வழங்குவதில் சிக்கல் நிலவியது. இந்நிலையில் ஆளுநர், தலைமைச் செயலர் மற்றும் நிதி செயலர் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினர். இதில் ரூபாய் 5000 வழங்குவதற்கு போதிய நிதி இல்லை என அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் 3000 வழங்கலாம் என முதலமைச்சரிடம் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் பொங்கல் பரிசாக ரூபாய் 3500 வழங்க இறுதி செய்யப்பட்டுள்ளதை தகவல் வெளியானது. இந்நிலையில் புதுச்சேரியில் பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 வழங்க கோரி திமுக சார்பில் செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சிலை அருகே 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பொங்கல் பானைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுச்சேரியில் தேர்தல் நேரம் என்பதால் ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என அரசை வலியுறுத்தி அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 5000 வழங்க முதலமைச்சர் தயாராக இருந்தும் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதற்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும், இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகை எவ்வளவு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கூட முதலமைச்சரால் அறிவிக்கப்பட முடியவில்லை எனவும், புதுச்சேரியில் இரட்டை எஞ்சின் ஆட்சி நடைபெறவில்லை எனவும், அதிகாரிகளும் மத்திய அரசும் முதலமைச்சருக்கு எந்த ஒத்துழைப்பும் வழங்குவதில்லை என குற்றம் சாட்டினார். புதுவை யூத் ஃபீஸ்ட் 2026 லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் 15 லட்சம் செலவில் பரிசளிப்பு. நம்ம புதுவை நம்ம திருவிழா என்ற கருப்பொருளுடன் புதுச்சேரியின் கலாச்சாரம், பாரம்பரியம், ஒற்றுமை மற்றும் மக்களின் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் புதுவை யூத் ஃபீஸ்ட் 2026 இளைஞர் திருவிழா உப்பளம் பகுதியில் உள்ள துறைமுக மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது.
இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் விழாவில் உற்சாகமாக பங்கேற்றனர். இன்று நடைபெற்ற புதுவை யூத் ஃபீஸ்ட் 2026 நிறைவு விழாவில் ஜனவரி 2 முதல் ஜனவரி 11 வரை நடத்தப்பட்ட 250க்கும் மேற்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற 3000 இளம் திறமையாளர்களுக்கு மொத்தம் ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான பரிசுகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். விவேகானந்தரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு விழா அரங்கில் வைக்கப்பட்டிருந்த விவேகானந்தரின் உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கொட்டு மழையிலும் எழுச்சியுடன் உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் உரையில் அவர் பேசுகையில், இந்த இளைஞர் திருவிழா இன்னும் பெரிய அளவில் தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும் என்பதே எங்களது நோக்கம். சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய் போன்ற வளர்ந்த நகரங்களைப் போல புதுச்சேரியை வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்ற வேண்டும். இளைஞர்களை நல்ல பாதையில் வழிநடத்தினால் புதுச்சேரி இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலேயே சிறந்த மாநிலமாக உருவாக்க முடியும். விவேகானந்தர் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் இளைஞர்களை நம்பினார். அந்த நம்பிக்கையே இன்று நம்மை இங்கு கொண்டு வந்துள்ளது. என் இலக்கு புதுச்சேரி 2050. அதற்கு இளைஞர்கள் பங்களிப்பு மிக முக்கியம். உத்தரகாண்ட் சென்று வெற்றி பெற்றுள்ள புதுச்சேரி கிரிக்கெட் வீரர்கள் பெருமைக்குரியவர்கள். பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்க தலைவர் தாமோதரன் அவர்களிடம் புதுச்சேரி இளைஞர்களுக்கு அணியில் வாய்ப்பு வழங்க வேண்டும், போலி ஆவணங்களுடன் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். பலர் வேலை வாய்ப்பு இன்றி உள்ளனர். காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். அண்ணா திடல், அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளிட்ட பல திட்டங்கள் எங்கள் போராட்டங்களுக்கு பிறகே செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. அனைவரும் ஒன்றிணைந்து புதுச்சேரியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வோம் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கி விழாவை சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், பொதுச் செயலாளர் பாபு, மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபிரான், சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விரதம் இருப்பதன் மூலம் உடலில் உள்ள புற்றுநோய் செல்கள் அழியும் என்றும் சஷ்டி விரதம் உள்ளிட்ட விரதங்களை பின்பற்ற வேண்டும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற இளைஞர் எழுச்சி மாநாடு மற்றும் சுவாமி விவேகானந்தர் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா புதுச்சேரி அண்ணா திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி உரையாற்றினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய அண்ணாமலை, விரதம் இருப்பதன் மூலம் உடலில் உள்ள புற்றுநோய் செல்கள் அழியும் என்றும் சஷ்டி விரதம் உள்ளிட்ட விரதங்களை பின்பற்ற வேண்டும். புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி உடல் உழைப்பு இல்லாதவர்களிடம் 7 மடங்கு அதிகமாக இருப்பதாகவும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் விரதம் இருக்க வேண்டும், யோகா கலை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். புத்தகங்களை இளைஞர்கள் வாசிக்க வேண்டும் என்றும், உடல் பயிற்சி அவசியம், ஜிம் மட்டுமே வழி அல்ல, யோகாவை பின்பற்ற வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார். மேலும் செல்போன் அதிக பயன்பாடு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்றும் சுய கட்டுப்பாட்டுடன் வாழ வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் என்கிற தலைப்பில் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஆரியபாளையம் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் புதுச்சேரி போக்குவரத்து சீனியர் SP நித்யா அறிவுறுத்தலின்படி மேற்கு போக்குவரத்து SP பக்தவச்சலம் மேற்பார்வையில் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன், சந்திரசேகரன் ஆகியோர் முன்னிலையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு வருடமும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இதனை கடைபிடிக்கும் விதமாக ஆரியபாளையத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சாலை பாதுகாப்பு, அதாவது வாகனம் ஓட்டும் போது தலைக்கவசம் அணிவது, 4 சக்கர வாகனங்கள் ஓட்டும் போது சீட் பெல்ட் கட்டாயம் அணிவது, 2 சக்கர வாகனங்களில் 2 பேர் மட்டுமே செல்ல வேண்டும், வாகனத்திற்கு சரியான ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும், அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வேகத்தை கடைபிடிக்க வேண்டும், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, செல்போன் பேசிக்கொண்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது போன்ற பல்வேறு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் விழிப்புணர்வு நோக்கத்தோடு இந்த தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சியில் தொழிற்சாலையில் பணிபுரியும் சுமார் 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள்
போக்குவரத்து காவலர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 13 பயணிகளுடன் பொள்ளாச்சி நோக்கி தனியார் சொகுசு பேருந்து 100 அடி சாலை மேம்பாலத்தின் இறக்கத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பின்பக்கத்தில் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதனை பார்த்த ஆட்டோ ஓட்டுநர் செய்த எச்சரிக்கையால் அதில் பயணித்த 13 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். அதற்குள் தீ மலமளவென பரவியதில் பேருந்து முற்றிலுமாக எரிந்தது. புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சேகர். இவர் புதுச்சேரி குமரி ரோட்வேஸ் என்கிற தனியார் சொகுசு பேருந்தை புதுச்சேரியிலிருந்து பொள்ளாச்சிக்கு இயக்கி வருகிறார். இந்த நிலையில் இன்று வழக்கம்போல் சொகுசு பேருந்தானது இரவு 9:30 மணி அளவில் மறைமலை அடிகள் சாலையிலிருந்து 13 பயணிகளுடன் கடலூர் நோக்கி புறப்பட்டது. பேருந்தை வேல்ராம்பட்டை சேர்ந்த ஓட்டுநர் செந்தில்குமார் இயக்கிக் கொண்டு முதலியார்பேட்டை 100 அடி சாலை மேம்பாலத்தில் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் பேருந்து ஓட்டுநரை சைகை காட்டி நிறுத்தி பேருந்துக்கு பின்னால் தீப்பற்றி எறிவதாக கூறியுள்ளார். இதில் அதிர்ச்சி அடைந்த செந்தில்குமார் 13 பயணிகளை கீழே இறக்கி விட்டுள்ளார். பின்னர் சில நொடிகளில் பேருந்து முழுமையாக தீப்பிடிக்க துவங்கியது. இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு அளிக்கப்பட்ட தகவலின்படி நகர பகுதி தீயணைப்பு நிலையத்திலிருந்து 2 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தன. இருப்பினும் பயணிகளின் அனைத்து பொருட்கள் மற்றும் பேருந்து எரிந்து சாம்பலானது. இதில் பேருந்தில் எலும்பு கூடாக காட்சியளித்தது. மேலும் இது குறித்து தீயணைப்பு துறையினர் மற்றும் முதலியார்பேட்டை போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பேருந்து என்ஜின் பின்பக்கம் இருப்பதால் அதில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டு அதில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும், தொடர்ந்து பேருந்து ஓட்டுநரை விசாரித்தால்தான் என்ஜின் கோளாறா, பின்பக்க டயர் வெடித்தா அல்லது மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா என்பது தெரியவரும் என தீயணைப்பு துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆட்டோ ஓட்டுநர் தந்த தகவலால் அனைவரும் உயிர் தப்பி பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் உலக இளைஞர் தினமான சுவாமி விவேகானந்தரின் 163வது பிறந்தநாள் விழாவை நினைவு கூறும் வகையில் 18வது ஆண்டு சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி உற்சாகத்துடன் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி உணவுத்துறை சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் SP மாறன் அவர்களுடன் வில்லியனூர் விவேகானந்த அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் N ரவி அவர்களும் பங்கேற்று சிறப்பித்தனர். மாறன் அவர்கள் மாணவர்களிடையே உரையாற்றிய போது உடல்நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்பது குறித்தும், மொபைல் போன் உபயோகிப்பதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதையும், பெற்றோர்களை மாணவர்கள் மதித்து நடந்து கொள்ள தேவை என்பதையும் வலியுறுத்தி உரையாற்றினார். மற்றொரு சிறப்பு விருந்தினராக ரவி அவர்கள் நண்பர்களினால் வாழ்வில் நாம் அடையும் முன்னேற்றம், நன்னடத்தை, தேசத்தின் வளர்ச்சி, மாணவர்கள் வளர்ச்சிக்கு வித்திடும் விவேகானந்தர் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது பொன்மொழிகளையும் உணர்வுபூர்வமாக எடுத்துரைத்தார். விருந்தினர்கள் மற்றும் மாணவர்கள் விவேகானந்தர் வாழ்க்கை வரலாற்று புகைப்பட கண்காட்சி கண்டு ரசித்தனர். தொடர்ந்து விவேகானந்தர் திருவுருவ சிலைக்கும் அவரது புகைப்படத்திற்கும் சிறப்பு விருந்தினர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி நிர்வாகத்தினர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். விழாவில் சிறப்பு அம்சமாக விவேகானந்தர் வாழ்க்கை வரலாற்று சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட குறும்படம் திரையிடப்பட்டது. விழாவில் நிறைவாக கடந்த மாதம் பல்வேறு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் பதக்கங்கள் விருந்தினர்களால் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி சிறப்பு யோகா செய்முறையை மாணவ மாணவிகள் செய்து காட்டியது அனைவரது பாராட்டையும் பெற்றது. சிறப்பு விருந்தினர்களுக்கு கல்லூரி முதல்வர் மற்றும் முதன்மை நிர்வாக அதிகாரி நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தார். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சி தேசிய கீதத்துடன் இனிதே நிறைவு பெற்றது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் திமுக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முழுவதும் திமுக சார்பாக தொகுதி வாரியாக பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் மருத்துவர் நிதிஷ் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி, சம்பத், செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவில் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திமுக மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மக்கள் சேவை இயக்கம் சார்பில் சங்கமம் பொங்கல் விழா தலைவி நிர்மலா, செயலாளர் கோபி தலைமையில் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மக்கள் சேவை இயக்கம் சார்பாக தமிழர் திருநாளை முன்னிட்டு சங்கமம் பொங்கல் விழா இயக்க தலைவி நிர்மலா மற்றும் செயலாளர் கோபி தலைமையில் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது.
சாரம் அம்பைத்திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதி உட்பட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடினர். மேலும் இந்த சங்கமம் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவருக்கும் தமிழர்களின் அடையாளமான பட்டுப்புடவைகள், வேஷ்டிகள் மற்றும் பொங்கல் தொகுப்பு அடங்கிய பொருட்களை இயக்க தலைவி நிர்மலா மற்றும் செயலாளர் கோபி அவர்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கி சிறப்பு செய்தனர். மேலும் இந்த சங்கமம் பொங்கல் விழாவில் இயக்க துணைத் தலைவி ஜெயக்குமாரி, துணை செயலாளர் விஸ்வநாதன், பொருளாளர் செந்தில்குமார் மற்றும் கீர்த்தி எழிலன், முருகன், பாஸ்கர், மோகன், தணிகாச்சலம், பாரதி மோகன், வினோதினி, ரேணுகா, மீனா, நிகிதா, பாரதி, கோவிந்தராஜ், ஆனந்த், பிரபா, சவேதினி, சாய்ராம் மற்றும் ஏராளமான தொகுதி மக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருப்புவனை தொகுதியில் உள்ள 8 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் ஒன்றிணைந்து நடத்திய இந்துக்கள் குடும்ப திருவிழா பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்திய பாரம்பரிய கலைகள் மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்தும் வகையில் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கு பெறும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை தொகுதியில் உள்ள திருப்புவனை, சிலுக்காரிப்பாளையம், குச்சிப்பாளையம், ஆண்டியார்பாளையம், களித்தீர்த்தால் குப்பம், சன்னியாசி குப்பம், மதகடிப்பட்டு, திருப்புவனை பாளையம் ஆகிய கிராமங்களில் வசிக்கும் பெண்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் சார்பில் இந்துக்கள் குடும்ப திருவிழாவை கொண்டாடும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. அதில் பெண்களுக்கான கோல போட்டி அந்தந்த கிராமங்களில் நடத்தப்பட்டது. கிராமங்களில் வீதிதோறும் அழகான கோலங்களை பெண்கள் அமைத்து சிறப்பு பரிசுகளை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழா மேடையில் பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் பங்கு பெற்ற நடன போட்டி, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, சிலம்பம், யோகா, கராத்தே போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு திருபுவனை ராணே மதராஸ் கம்பெனி எதிரில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடுகளை திருப்புவனை தொகுதியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள், நிர்வாகிகள், பெண்கள் குழுவினர் இணைந்து கிராமப்புற கலாச்சாரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த போட்டிகள் நடத்தி சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நலத்திட்டம், உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருப்புவனை தொகுதியில் உள்ள 8 கிராமங்களை சேர்ந்த பெண்கள், குழந்தைகள், நடன கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை திருப்புவனை கலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் செய்திருந்தார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி விடுதலை நகர் உழந்தை மேல் நீர் தேக்க தொட்டி வளாகத்தில் புதிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கல் மையம் திறப்பு விழா. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி விடுதலை நகர் உழந்தை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் ரூபாய் 20 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் முதலியார்பேட்டை விடுதலை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள பொதுமக்கள் பயனடைவார்கள். இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் 12/1/2026 திங்கட்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் புதுச்சேரி முதலமைச்சர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள் தலைமையில், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் முன்னிலையில், முதலியார்பேட்டை சம்பத் அவர்களால் பொதுமக்களின் தலைமை பொறியாளர் வீரச்செல்வம், கண்காணிப்பு பொறியாளர் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரமூர்த்தி, சுகாதார பொதுக்கோட்டம் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஏனாம் தொகுதியை சேர்ந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் சுயேட்சை வேட்பாளரும் RLV ஜனநாயக பேரவையின் மாநில பொதுச் செயலாளருமான ஆரதடி போச்சியா அவர்கள் தனது 200க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தார். இந்த நிகழ்வில் ஆரதடி போஷியா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கட்சியின் துண்டு அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து மனமார்ந்த வரவேற்பு அளித்தனர். உடன் தேசிய மக்கள் மன்ற பொருளாளர் அயூப் கான் உடனிருந்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் மக்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. அவர் சம்பாதிக்கும் பணத்தை தனக்காக அல்ல, மக்களுக்காக செலவிடுகிறார். இந்த மனப்பான்மை எனக்கு மிகுந்த ஈர்ப்பை ஏற்படுத்தியது. அதனால்தான் எனது ஆதரவாளர்களுடன் இணைந்து அவர்களை சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் எங்களை இணைத்துக் கொண்டோம். இந்த கட்சி எதிர்காலத்தில் புதுச்சேரியில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என்று ஆரதடி போசியா தெரிவித்தார்.
முத்தியால்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நடைபெற்ற தாமரை பொங்கல் விழாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தாமரை தைப்பொங்கல் விழா மாநில நிர்வாகி செந்தில்குமரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 108 பெண்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் பொங்கல் வைக்க அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அனைவருக்கு பட்டுப்புடவை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில துணைத் தலைவர் சரவணன், மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் மகளிரணி மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செந்தில்குமார் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். புகையில்லா போகி விழா 2026 நன்கொடை அளியுங்கள், எரிக்காதீர்கள். இந்த போகியில் நமது ஆரோக்கியமும் நமது சுற்றுச்சூழல் மற்றும் நமது மக்களை பாதுகாக்க ஒரு சமூகமாக ஒன்றிணைவோம். போகி என்பது பாரம்பரியமாக பழைய மற்றும் தேவையற்ற பொருட்களை எரிப்பதன் மூலம் அவற்றை விட்டுவிடுவதற்கான ஒரு நேரமாகும். இந்த ஆண்டு போகியை சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் கொண்டாட உங்களை அழைக்கிறோம். எரிப்பதற்கு பதிலாக நன்கொடை மூலம் போகியை உண்மையிலேயே புகையில்லாதாக மாற்றுவதற்கு ஜனவரி 10 முதல் 13, 2026 வரை புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளுக்கு சேகரிப்பு வாகனம் வரும்பொழுது குடியிருப்பாளர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களான துணிகள், படுக்கை விரிப்புகள், பொம்மைகள், பாத்திரங்கள், பள்ளி பைகள் மற்றும் பிற வீட்டு பொருட்களை வழங்கலாம். கம்பன் கலையரங்கத்தில் உள்ள RR ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் சென்டர் மையத்தில் குடியிருப்பாளர்கள் தங்கள் பொருட்களை ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை எந்த நேரத்திலும் தானம் செய்யலாம். நன்கொடையாக வழங்கப்படும் அனைத்து பொருட்களும் கவனமாக வரிசைப்படுத்தப்பட்டு தேவைப்படுவோர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும். இதனால் அவர்கள் பொங்கலை கண்ணியத்துடனும் நம்பிக்கையுடன் கொண்டாட உதவும். புகையை தவிர்ப்பதன் மூலம் மாசில்லா காற்றுடன் கூடிய தூய போகியை கொண்டாடலாம். காற்றை சுத்தமாக வைத்திருக்கும் அதே வேளையில் போகியின் பாரம்பரிய உணர்வை தக்க வைத்துக் கொள்ள குடியிருப்பாளர்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வைக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இது காற்றை மாசுபடுத்தாமல் சுத்திகரிப்பு, நேர்மறை மற்றும் புத்தாண்டுக்கான புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. உங்கள் சிறிய செயல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தூய்மையான காற்று, ஆரோக்கியமான குடும்பங்கள் மற்றும் சுகாதாரமான புதுச்சேரிக்கு வழிவகுக்கும். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சமத்துவ பொங்கல் விழாவில் மயிலாட்டம், ஒயிலாட்டம், மாட்டு வண்டியில் மாணவர்கள் உற்சாகமாக சவாரி செய்தனர். அரியூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கல்வி அறக்கட்டளை கீழ் இயங்கும் மருத்துவக் கல்லூரி, பல் மருத்துவக் கல்லூரி, பிசியோதெரபி கல்லூரி, பாராமெடிக்கல் கல்லூரி, இந்திராணி நர்சிங், வெங்கடேஸ்வரா பார்மசி கல்லூரி, வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் ஒன்றாக இணைந்து சமத்துவ பொங்கல் திருவிழாவை கல்லூரி வளாகத்தில் திருவிழாவாக கொண்டாடினர். இந்த விழாவை கல்லூரி நிறுவன தலைவர் ராமச்சந்திரன், ராதா ராமச்சந்திரன் ஆகியோர் பொங்கல் விழாவை காணொலியாக வாழ்த்தி துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குனர் ராஜீவ் கிருஷ்ணா, இணை இயக்குனர் மௌஸ்மி ராஜீவ் கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டு சூரிய வணக்கம் செய்து பொங்கல் பானை, கரும்பு, மஞ்சள், நவதானியங்கள், வாழை மரம், பழ வகைகள் வைத்து சூரிய பகவானை வணங்கி பல்வேறு பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் ரத்னசாமி, பொது மேலாளர் சவுந்தரராஜன், சிறப்பு அதிகாரி ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்து பொங்கல் திருவிழாவை நடத்தினர். விழாவில் பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், ஒயிலாட்டம், மாட்டு வண்டி, வரவேற்பு ஊர்வலம், உரியடி, வண்ண கோலங்கள் என தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளை கல்லூரி மாணவி, மாணவர்கள் கலந்து கொண்டு பங்கேற்று விளையாடினர். கல்லூரி மாணவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடையாகிய வேட்டி, சேலை, பட்டு பாவாடை, தாவணி அணிந்து பொங்கல் வைத்தல், குழு விளையாட்டு, வண்ணப்பொடி தூவி விளையாடுதல், சதுரங்க ஆட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட விளையாட்டுகளில் கலந்து கொண்டு விளையாடினர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சத்யா சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் 20,000 மதிப்பிலான விளையாட்டுப் பொருட்கள், கல்வி உபகரணங்களை மேலாண் இயக்குனர் ராஜீவ் கிருஷ்ணா வழங்கி தனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த பொங்கல் விளையாட்டு விழாவில் ஸ்பெயின் நாட்டிலிருந்து வெளிநாட்டினர் கலந்து கொண்டு தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளை கண்டு ரசித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமச்சந்திரா கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கும் அனைத்து கல்லூரி முதல்வர்கள், துணை முதல்வர்கள், பல்வேறு துறைகளை சேர்ந்த பேராசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், நிர்வாக அதிகாரிகள், அலுவலக ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் உள்ள ட்ரினிட்டி பேராலயத்தின் தலைமை போதகர் வின்சென்ட் அப்ரஹாம் நேற்று முன்தினம் உயிரிழந்த நிலையில் ட்ரினிட்டி பேராலய வளாகத்தில் இறுதி அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ள அவரின் உடலுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து தலைமை போதகர் வின்சென்ட் அப்ரஹாம் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உடன் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருந்தனர்.
மங்களம் தொகுதி சிவராந்தகம் பகுதியில் சாம்பசிவ ரெட்டியார் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி சிவாரந்தம் கிராமத்தில் சாம்பசிவ ரெட்டியார் அறக்கட்டளை சார்பாக பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அறக்கட்டளை நிறுவனர் எஸ். ரங்கன் தலைமையில் முதற்கட்டமாக சிவராந்தகம் பகுதியில் வீடு வீடாக சென்று பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பச்சரிசி, வெல்லம், பச்சை பயிறு, நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்தையா, ஆடிட்டர் ராஜேந்திரன், JKTVS ராதாகிருஷ்ணன், பத்மநாபன் ரெட்டியார், ஆர். பாஸ்கரன், கிருஷ்ணராஜ், வினோத், சேகர் கவுண்டர், சிவராந்தகம் நாட்டாண்மை பெருமக்கள் உட்பட ஊர் பெரியோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் பல்வேறு தொகுதிகளை சேர்ந்த பெண் வழக்கறிஞர்கள் 10க்கும் மேற்பட்டோர் வழக்கறிஞர் விஜயலட்சுமி தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். பொதுச் செயலாளர் பிரபாகரன் உடனிருந்தார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பொங்கல் பானையுடன் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர். பொங்கல் பரிசு தொகை 5000 வழங்க வலியுறுத்தல். பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் பொங்கல் விழா. ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்பு. லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் யூத் ஃபீஸ்ட் 2026 3000 இளைஞர்களுக்கு 15 லட்சம் மதிப்பிலான பரிசுகளை வழங்கினார் ஜோஸ் சார்லஸ் மார்டின். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.